உத்தரவாதம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி வந்து செலவினங்கள், அதுக்கப்புறம் வந்து அவங்களை பின்பற்றி எனக்கு இவங்க தான் கேமராமேன் வேணும், இவங்க தான் எடிட் பண்ணி, அதுக்கப்புறம் அடுத்த எல்லா டெக்னீஷியன்ட்டும் போயிடும். அங்கே யார் ரொம்ப நொடிஞ்சு போன கேட்டால் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்பான் வந்து, அது ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமான ஒரு சம்பளத்தை வாங்குவாங்க. அந்த சம்பளமும் உத்தரவாதமாக வருமானு சொல்ல நிறுவனங்கள்லாம் வந்து படம் தயாரிக்கிறதுக்கு தாக்குறாங்க. நடிகர்களுக்கு மிகப்பெரிய சம்பளம், அதுக்கப்புறம் இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய சம்பளம், நடிகருக்கு ஈக்குவலாகவே கிட்டத்தட்ட. சரிங்களா? அப்போ நம்ம குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா நான் சொல்லுவேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட வந்து ரவி தேஜாவா நேற்று கூட படித்தா வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து 60 கோடி 80 கோடி 100 கோடி போட்டு வந்து 5 கோடி அந்த மினிமம் கேரண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முதல் 3 ஸ்டார் கூட நீங்கள் கொண்டு வந்துருங்க. நான் பாரபட்சமாகவும் நான் சொல்கிறேன், ரஜினியாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், நீங்கள் அஜித்தாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேன் பேஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சமீபத்தில் கூட உங்களுக்கு வந்து அது ப்ரூவ் ஆக போகுது. வர சண்டே இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம்னு ஒன்று வாங்கினா தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீதி அப்புறம் நீங்கள் 1000 தத்துவம் பேசி பலன் இல்லை. உழைப்புக்கேற்ற ஊதியம்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வாங்கணும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் படத்தை நீங்கள் நடிக்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படமும் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை ஈட்டுனா கிடையாது. இப்போ வந்து இவர் படம் கம்பெனிகள் வந்து அவங்க தான் வந்து யார் கதாநாயகன்றதையும் யார் வந்து இயக்குனர் முடிவு பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து நடிகர்கள் தான் வந்து முடிவு பண்ணுறாங்க. அடுத்த இயக்குனர் யாருன்றது, யார் வந்து பிராண்டை நம்ம நடிக்கிறோம், அடுத்த படம் நம்ம யாருக்கு நம்ம இந்த ஹாரி 5 நிமிஷம் தான் நடிச்சிருப்பாரு அவருடைய மொத்த இது. அப்படி வந்து டோட்டலாக எல்லாரையும் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே அடிச்சு காலி பண்ணிட்டு அவ்வளோ திறமையான நடிகர்களாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். எல்லாருமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்கியலட்சுமியை கொண்டு வந்து இவங்க தான் பாக்கியலட்சுமி நீங்கள் நம்பி தான் ஆகணும், அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு வரத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்டென்ட்டாக தான் நான் பார்க்குறேன் இதெல்லாம் டிவிஷனில். அது சினிமாவை வந்து சாகடிக்கும். வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்லுங்கன்னா வந்து ஒரு சினிமாவோடைய வளர்ச்சியை அடுத்த பாட்டோட நம்ம சொல்ல முடியும். நான் அது அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதுக்காக நிறைய உழைப்பு நிறைய வந்து கொட்டுறாங்க. அதில் ஒரு கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? அதாவது தமிழ் சினிமாவில் இப்போ பெரிய நடிகர்கள் படம் நடிக்கிறதே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. சின்ன படங்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாகிக்கிட்டே வருது. பெரிய நடிகர் ஃப்ரீக்வெண்டா படம் கொடுக்காத காரணம் என்ன சார்? கொடுக்காத காரணம் கிடையாது. படம் வந்து ஒரு உத்தரவாதம் இருக்கணும்ல, போட்ட படத்தை எடுக்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு ஏன் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து படம் தயாரிக்கிறதை விட்டுட்டாங்கன்னா, நடிகர்களுக்கு மிகப்பெரிய சம்பளம், அதுக்கப்புறம் இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய சம்பளம், நடிகருக்கு ஈக்குவலாகவே கிட்டத்தட்ட. சரிங்களா? அப்போ நம்ம குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா நான் சொல்லுவேன், அது மணிரத்னம் கிட்ட இருந்து தொடங்கி சங்கர் கிட்ட வந்து அதுக்கப்புறம் பிரம்மாண்ட இயக்குனர்ன்ற மாதிரி ஆயிடுது. ஆனால் உத்தரவாதம் இருக்கா? படம் 100% வந்து பார்த்தீங்கன்னா போட்ட பணத்தை எடுக்க முடியும் ஏதாவது உத்தரவாதம் இருக்குன்னா கிடையாது. அப்போ இந்த மாதிரி வந்து செலவினங்கள், அதுக்கப்புறம் வந்து அவங்களை பின்பற்றி எனக்கு இவங்க தான் கேமராமேன் வேணும், இவங்க தான் அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ பட்ஜெட் ஓவரால் பட்ஜெட் போகும்போது நீங்க என்னதான் பேன் இண்டியா மூவி நீங்க எடுத்தா மெயின் இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒரு படத்தை வந்து நீங்க பேன் இண்டியா மூவியா நீங்க எடுத்தீங்கன்னா கூட இதுவும் கெடுக்கிறதுக்கான ஒரு காரணமா எடுத்துக்கலாம். கண்டிப்பா இதுதான் காரணம், இதுவும் கிடையாது, இதுதான் முதல் காரணம். முதல்ல ஹீரோ கிட்ட வந்த அந்த நோய் தொற்று அப்படியே இயக்குனர்கிட்ட போய் அதுக்கப்புறம் அடுத்த எல்லா டெக்னீஷியன்ட்டும் போயிடுது. அங்கே யார் ரொம்ப நொடிஞ்சு போன கேட்டால் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்பான் வந்து, அது ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமான ஒரு சம்பளத்தை வாங்குவாங்க. அந்த சம்பளமும் உத்தரவாதமாக வருமானு சொல்ல முடியாது, அப்படிதான் மாட்டாங்க. ஆமாம், அது எதுக்குன்னு கேட்குறேன். மலையாள படங்களும் இதில் வந்து வேறுபட்டு நிற்குதா இல்லையா? இதனால தான் நம்ம மலையாள படத்தை வந்து நம்ம சொல்றோம். இப்ப அதர் ஸ்டேட்ட ஃபாலோ பண்றாங்களா சார் தமிழ் சினிமால? ஏன்னா தெலுங்குல அதிக பட்ஜெட் படம் எடுத்தாங்கன்னா ஓடுது. தெலுங்குலயும் அந்த வியாதி இருக்குமா? அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேம் சேஞ்சர் வந்து கூப்பிட்டு வந்து சங்கர் வச்சு எடுத்தாங்க. தெலுங்குலயே இருக்கு, மலையாளத்துல மட்டும்தான் அந்த ஒழுங்குமுறை இருக்கு. அதையும் கெடுத்து இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் இருந்தா. சரிங்களா? இங்க
நான் சொல்றேன் பாருங்க, தெலுங்குலயும் அந்த சிக்கல் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து கூட வந்து ரவி தேஜாவா? நேத்து கூட படிச்சேன். அவன் வந்து ஃபுல்லா எல்லாமே வந்து 60 கோடி, 80 கோடி, 100 கோடி போட்டு வந்து 5 கோடி, 10 கோடி தான் வசூலாகுது. இப்ப இந்த பெரிய நடிகர்கள வளர்த்து விடுறது யாரு சார்? நான் உனக்கு இவ்வளவு சம்பளம் தரேன்னு இல்ல வளர்த்து வளர்த்து விடுறது யாரு? விடல. சினிமாவுடைய அந்த நிர்வாக நடைமுறை வந்து சூதாட்டம் மாரி ஆயிடுச்சு. அது ஒரு முறை வந்து இப்ப இறந்து போனார்ல ஏவிஎம் சரவணன் சொன்னாரு. சரவணன் சார். ஆ சினிமா வந்து சூதாட்டம் மாரி ஆயிடுச்சு அப்டி சொன்னாரு. அதுக்கு பிறகு வந்து ஒரு வெரி ரீசென்ட்டா அவர் இறக்கறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஏன் நாங்க வந்து சினிமா தொழில வந்து நாங்க விட்டுட்டோம், கைவிட்டுட்டோம்னு சொன்னா, இது வந்து கார்ப்பரேட் மயமாயிடுச்சு. அப்ப யாரையும் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியல. இப்ப ரஜினிகாந்த் வந்து ஒரு மினிமம் கேரண்டியாவது உண்டு. ம். ரஜினிகாந்த் அவர்கிட்ட வந்து ம். போடணும், பணத்த போட்டா வந்து பாதி. கைய கடிக்காம எடுத்துறலாம் ம். அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரஜினிகாந்த் கிட்ட மட்டும் தான் அது இருக்கு. ம். அத தாண்டி கமல் கிட்ட கூட கிடையாது. ம். விஜய் கிட்ட கிடையாது. அஜித் கிட்ட யார்கிட்டயுமே கிடையாது. ஆனா இப்போ அந்த ஒரு ரவுண்ட் டேபிள் வச்சு பேசுறாங்க சார். திரைப்பட உரிமையாளர்கள் வச்சு. அப்போ வந்து விஜய் படங்கள் வராதனால அவங்களோட கலெக்ஷன் கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்களே சார். ஒரு விஷயம் நல்லா புரியுங்க. இங்க மேலோட்டமா வந்து பிராண்ட கிரியேட் பண்றதுக்குன்னே சில பேர் பண்றாங்க. இப்ப நான் சொல்றேன் ரிலீஸ் ஆச்சு. படையப்பா வந்து பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கு இன்னும் கூட. ஆனா இல்லையே ஆனா ஓவர்டேக் பண்ண அ முடியலன்னு சொல்றாங்களே சார். இருங்க நான் சொல்லிர்றேன். படையப்பா வந்து பட்டைய கிளப்பி ஓடிட்டு இருக்குது. நான் நேத்துக்கு ஒரு புது படம் போய் பார்க்குறேன். அந்த புது படத்த விட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. நான் பார்க்குறேன். ம். அதே மாரி இந்த சச்சின் படம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா போல. ஆனா படம் ஓடுன மாரி காட்டுனாங்க. இங்க சில விஷயம் இருக்குமா, ஓடாத படத்துக்கு மறுநாளே விழா எடுக்குறான். பார்க்குறோமா இல்ல சினிமால வெற்றி விழா. மோசமா வெற்றி விழா. ஓடவே இல்ல. 3வது நாள் வெற்றி விழான்னு கொண்டாடுறான். 100 நாள் ஓடி விழா கொண்டாடுனது எப்படி இருக்கு? 3வது நாளே வெற்றி விழா கொண்டாடுறவன் நம்ம பார்க்குறோம். அதனால இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் செட்டிங்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இதன் மூலமா வந்து ஓடிடும். ஆனா இந்த படத்துல ப்ரமோஷன் பண்றதுக்கு ஏன் இப்ப எடுத்துங்க ஜனநாயகனுக்கு வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டத்த இழுத்துட்டு போயிருக்கான். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃப்ளூயன்சர். ம். எல்லாருக்கும் ரூ. 25,000 பேக்கேஜ், ரூ. 40,000 பேக்கேஜ், ரூ. 50,000 பேக்கேஜுக்கு போட்டு ஒரு கூட்டம் போயிருக்கு. இன்ஸ்டா பிரபலங்கள். ஏன் ரஜினி கமலுக்கு பண்ணலையா? ம். தக் லைஃப்க்கு பண்ணலையா? மகாலிபுரத்துல கொண்டு போயிட்டு இவங்க இவங்க இன்ஸ்டா பிரபலம்லாம் பேசினாங்கன்னா படம் ஓடிடும். படம் ஓடுச்சு தக் லைஃப். ஓடல. இப்ப புரியுதுங்களா? என்ன உண்மையா இங்க அதுதானே சார். பாருங்க மினிமம் கேரண்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மினிமம் கேரண்டில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு முதல் 3 ஸ்டார் கூட நீங்க கொண்டு வந்துருங்க. நான் பாரபட்சம் இல்லாம நான் சொல்றேன். ரஜினியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், நீங்க அஜித்தா இருக்கட்டும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபேன் பேஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சமீபத்தில கூட உங்களுக்கு வந்து அது ப்ரூவ் ஆக போகுது. வர சண்டே வெயிட் பண்ணுங்க. சன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புரோகிராம் போட போறாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யார் பேர வந்து சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி பேர் சொன்னால் எப்படி கைத்தட்டல் வருது? அஜித் பேர சொன்னா எப்படி கைத்தட்டல் வருது? விஜய் பேர் சொன்னா எப்படி கைத்தட்டல் வருது? நீங்க அத முடிவு பண்ணிக்கலாம். எம்ஜிஆருக்கு பிறகு மிகப்பெரிய ஃபேன் பேஸ்னா அது வந்து ரஜினிக்கு தான். ரஜினிக்கு பிறகு இருக்குன்னா, இல்ல ரஜினியோட இணையா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன் பேஸ்னா வந்து அஜித். ஆனா இது வந்து இந்த பெரிய நடிகர்கள் தான் இந்த தயாரிப்பாளர்களையும், டிஸ்ட்ரிபியூட்டரையும் காலி பண்ணதுன்னு பாருங்க, சொல்றாங்களே நான் சார். திரும்பவும் நான் சொல்றேன் பாருங்க. இந்த சம்பளம் வந்து அது யார் வாங்குனா, ரஜினி வாங்குனாலும் சரி, பாரபட்சமா பேசணுமா, நேர்மையா பேசணும். ரஜினி வாங்குனாலும் சரி, அது விஜய் வாங்குனாலும் சரி, அஜித் யார் வாங்குனாலும், இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம்னு ஒண்ணு வாங்குனா தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மீதி அப்புறம் நீங்க 1000 தத்துவம் பேசி பலன் இல்ல. உழைப்புக்கேற்ற ஊதியம்னு ஒண்ணு இருக்கு. அத நீங்க வாங்கணும். இப்போ நீங்க வந்து உங்க படத்த நீங்க நடிக்கிறதுனாலயே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா படமும் வந்து பார்த்தீங்கன்னா, லாபத்த ஈட்டுதா? கிடையாது. இப்போ வந்து ரஜினி படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தர்பார். தர்பார் போல. சர்க்கார் யாருது? விஜய் விஜய்து. சார். போச்சா? 2 படம் போல. ஆனா அன்னைக்கு சம்பளம்? சம்பளம் அன்னைக்கு என்ன இவங்களுக்கு வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதுதான் சம்பளம். இப்ப புரியுதுங்களா? சில நேரங்கள்ல வந்து அதுதான் நான் சொல்றேன். நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியத்த நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண தவிர, படத்த வெற்றி அடைஞ்சா அதுல எவ்வளவு லாபம் கிடைக்குமோ அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. படம் ஃப்ளாப் ஆகும்போது நீங்க தூக்கியா குடுக்குறீங்க? அது ரஜினியாவது சில நேரங்கள்ல செஞ்சதா சொல்லுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடாமுயற்சி படம் எப்படி போச்சு? குட் பேட் அக்லி எப்படி போச்சு? ம். இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. ம். அதனால யாரா இருந்தாலும் கேட்டீங்கன்னா, தமிழ் சினிமா அழியறதுக்கு காரணமே வந்து கதாநாயகருடைய சம்பளம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க. இது அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப் கேட்டீங்கன்னா, அதிக சம்பளம் யார் வாங்குறாங்கன்னா, அவர் பெரிய ஸ்டார். ம். அப்படி ஒரு சம்பளத்த வச்சு பெரிய ஸ்டார்ன்றது முடிவு பண்றாங்க. இப்போ தமிழ் சினிமால கதைக்கு முக்கியத்துவம் இல்லாம பெரிய ஸ்டார் என்ன சொன்னாலும் அத அப்படியே செய்யற அ மாரி கிரியேட் இல்ல பண்றாங்களா? அது வந்து தயாரிப்பாளருடைய பலவீனமா. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் இருக்காங்க. இல்ல வந்து வாசன் புரொடக்ஷன் இந்த மாரி பெரிய அ கம்பெனிகள் வந்து
அவங்க தான் வந்து யார் கதாநாயகன்றதையும் யார் வந்து இயக்குனர்னு முடிவு பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து நடிகர்கள் தான் வந்து முடிவு பண்றாங்க. அடுத்த யாரு brand இயக்குனர் யாருன்னு அவங்க இயக்குனர் யாருன்றது யாரு வந்து பிராண்ட நம்ம நடிக்கிறோம். அடுத்த படம் நம்ம யாருக்கு நம்ம இந்த தயாரிப்பாளரா நம்ம வந்து டிசைட் பண்றோம்ன்றத நடிகர்கள் முடிவு பண்றாங்க. இப்போ புரியுதுங்களா? ஏன்னா அவங்க தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஐகான் யாருன்னா அவங்க தான். அவங்கள வச்சு தான் அந்த வியாபாரமே ஆயிடுச்சு. அப்போ ஒரு இந்த சினிமான்றது ஒரு கூட்டு முயற்சின்றது ஒரு தனிநபருடைய வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரமா. கவர்ச்சி. ம். கூட்டு முயற்சின்றது ஒரு தனிநபர் கவர்ச்சியை வச்சு தான் வந்து இங்க வியாபாரமே ஆயிடுச்சு. அது பெரிய சாபக்கேடு. இங்க மலையாள படம் எடுத்துங்க. முகமே அறியாத நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்த வந்து அங்க கதை தான் பேசும். ஆமா கதை தான் அங்க கதாநாயகன். அதனால வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு கிராமங்கள்ல வந்து இன்னைக்கு நேத்துலாம் கிடையாது. காலங்காலமா நான் சொல்றேன் மலையாள படங்கள் வந்து லோ பட்ஜெட்ல அதனால இங்கேயும் உண்டு. ஏன் இங்க வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து படம் போலியா? ம். ஏன் இந்த நேத்து வரங்க சிறைன்னு ஒரு படம் வந்திருக்கு. நேத்து தான் பார்த்தேன் படத்த. அற்புதமான படம். அருமையான படம். ஒரே ஒரு ஒரு என்ன சொன்னா ஒரு ஊசி முனை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு கருவை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனசுல நிக்கிற மாதிரி கொடுக்க முடியுதுல்ல. ஒரு நெல்மணி அளவுக்கு தாம்மா வந்து கதைய. கதை கரு. அத வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள யாரையும் வந்து நிம்மதியா உட்காரவே விடல. நிஜமா. அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றத வந்து அந்த விஷுவல் பண்றது இருக்குல்ல, காட்சி அமைக்கிறது. அற்புதமா இருக்கு படம். அருமையா இருக்கு. எல்லா கேரக்டரும் அப்படியே வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த மூணார் ரமேஷ்ன்றவரு நெறைய படத்துல நடிச்சிருக்காரு. நெறைய அவர் அறியப்பட்ட முகம் தான். மூணார் ரமேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர். அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் அவர் பண்றாரு. ரொம்ப வந்து சில நிமிடங்கள் கூட கிடையாதுன்னா, நிமிடங்கள் தான். ஒரு சில நிமிடங்கள் தான். அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் நடிச்சிருப்பாரு. அவருடைய மொத்த இதுவே. அப்படி வந்து டோட்டலா எல்லாரையும் அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கேரக்டருமே அடிச்சு காலி பண்ணிட்டுருப்பாரு. அவ்வளோ திறமையான நடிகர்களா இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்துல. நான் குறையா சொல்ல மாட்டேன் யாரையும். ஆனால் மூணார் ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை படங்கள் நடிச்சிருவாரு. நான் பார்த்த வெற்றிமான படங்கள் பெரும்பாலான படங்களும் இருப்பார் அவர். இத்தனைக்கும் அடிப்படையில வந்து கேட்டா சினிமாவை சார்ந்தவரான்னு கிடையாது. என்ன ஒரு வண்டி வாடகைக்கு விடுற வேலை தான் ஏதோ செஞ்சுட்டு இருந்தாராம். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் வந்து அப்படி ஒரு கேரக்டர். அவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர். இப்போ கண்ணுல இருக்கிற தண்ணி வெளியும் வராம, உள்ளேயும் போகாம அந்த கண்ணுக்குள்ளேயே ஓட விட்டு, அந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. அட்டகாசமான நடிப்பு. அப்போ நீங்க சொல்லுங்க. அ இப்போ இந்த மாதிரியான படங்கள் திரையரங்குல ஓடாட்டினா கூட ஓடிடில நல்ல விலைக்கு போகுதான்ற ஒரு கேள்வி இல்லம்மா நீங்க இருக்குல்ல சார்? ஓடிடின்றது கூட நான் வந்து தப்பா நான் சொல்றேன் பாருங்க. இது ஒரு பரிணாம வளர்ச்சி. சரிங்களா? இப்போ டிவி சீரியல்ல மூழ்கியிருந்தோம். டிவி சீரியல்ல மூழ்கி இருந்தனால பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்னி ஷோ, இந்த நூன் ஷோன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு வராமயே போயிட்டாங்க பெண்கள். ம். குடும்ப பெண்கள் வந்து பெரும்பாலும் என்ன கேட்டீங்கன்னா, மதிய வேளையில வந்து ஒரு நூன் ஷோ வந்து படம் பார்த்துட்டு போவாங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ள வீட்டுக்காரர் வரதுக்குள்ள ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னும் வந்து நூன் ஷோன்னு ஒண்ணு இருந்துச்சு. ம். 12 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு வருவாங்க. 3 மணிக்கு முடிச்சுட்டு ஈவினிங் பிள்ளைகள ஸ்கூல்ல கூட்டு வந்து போயிட்டு அப்படி போயிடுவாங்க. அப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நூன் ஷோவுக்கும், மேட்னி ஷோவுக்கும் வேலையெல்லாம் போயிடுச்சு. ஈவினிங் ஷோ. அந்த ஈவினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 மணி, 6 மணிக்கு மேல வேலைய முடிச்சுட்டு இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈவினிங் ஷோ கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு, 8 மணிக்கு அந்த டிவி சீரியல் தான் வந்து சினிமாவ காலி பண்ணதுல எனக்கு மாற்று கருத்தே இல்ல. முதல் ஸ்டெப். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து கேட்டா, ஓடிடி வந்துடுச்சு கேட்டா, இப்போ வெப் சீரிஸ் அது இதுன்னு வரும்போது கேட்டா, இதெல்லாம் ஒரு வளர்ச்சி தான். நான் இல்லன்னு சொல்லல. இப்போ நான் வந்து சமீபத்தில கூட ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன் தான். ஒரு 6 எபிசோடுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது நான் பார்க்குறேன். நல்லா விறுவிறுப்பா கொண்டு போறாங்க. வந்து விஷயம் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா டிவி சீரியலும், வெப் சீரிஸும் நம்ம ஒரே கோட்ல பார்க்க முடியாது. டிவி சீரியல் வந்து நான் ஸ்டாப். அது முடிவே கிடையாது. இது எபிசோட் எபிசோடா பாக்கியலட்சுமி போயிட்டே அந்த பாக்கியலட்சுமியே செத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாக்கியலட்சுமிய கொண்டு வந்து இவங்க தான் பாக்கியலட்சுமின்னு நீங்க நம்பி தான் ஆகணும். அப்படிதான் இருக்கு. ஸோ ஒரு வரத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன்டென்ட்டா தான் நான் பார்க்குறேன் இதெல்லாம். இந்த டிவி சீரியல். அது சினிமாவ வந்து சாகடிக்குது. வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன சொன்னேன்னா வந்து ஒரு சினிமாவோட வளர்ச்சிய அடுத்த பார்ட்டோட நம்ம சொல்ல முடியும். நான் அத அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா, அதுக்காக நெறைய உழைப்பு நெறைய வந்து கொட்டுறாங்க. அதில ஒரு அர்த்தமும் இருக்கு. ஒரு 6 எபிசோட் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு சினிமா பார்த்த நம்ம ஃபீல் இருக்கு. ம். இல்லையா? அதனால எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து அதுக்காக ஓடிடி பிளாட்ஃபார்ம் வேணாம்னு நான் சொல்லவே இல்லை. அது இருக்கட்டும். ஆனால் அதே சமயத்துல தியேட்டர்ல வந்து போய் பார்க்குற அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் நீங்க வீட்ல உட்கார்ந்து நீங்க ஓடிடில பார்த்தாலும் கூட அந்த எஃபெக்ட் தியேட்டர்ல எஃபெக்ட் தான். அது நான்
அழுத்தமாக நான் பதிவு பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும், சினிமா வாழணும்னா என்ன பண்ணணும்? நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கிறதுலாம் கிடையாது, உழைப்புக்கேற்ற சம்பளத்தை வாங்கணும். அது எல்லா நடிகரும் நான் சொல்கிறேன். அந்த தோல்வியில பங்கெடுக்க ஏன் சார் தயங்குறாங்க? இல்லை, அதுக்கு காரணம் கேட்டால் சினிமா தியேட்டர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். அது தியேட்டர் உரிமையாளர்கள் இருக்கட்டும், விநியோகஸ்தர்கள் இருக்கட்டும், தயாரிப்பாளர்கள் இருக்கட்டும், நடிகர்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து ஒரு ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ தான் இதுக்கு தீர்வு எட்டப்படும் நான் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் மட்டும் பேசுறதுன்றது இருக்கக்கூடாது. இல்லைன்னா நான் காலப்போக்கில் நாளைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பல தியேட்டர்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டாக மாறிடும். தயாரிப்பு இந்த நிறுவனங்கள் சிங்கிள் தியேட்டர்லாம் சொல்றாங்கல்ல சார், அது கிராமப்புறங்கள்ல இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்கள் ஊரில் இருக்கிற பல டூரிங் டாக்கீஸ் காணாமல் போயிடுச்சு. டூரிங் டாக்கீஸ்லாம் போய் ஒரு தியேட்டர்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் ஆயிடுச்சு. நிறைய தியேட்டர் சொல்ல முடியும். மெல்ல மெல்ல தியேட்டர்கள் வந்து காலியாக குறைய ஆரம்பிச்சோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சரி, இது வந்து ஒரு லாபகரமான வந்து சினிமான்றது ஒரு லாபகரமான தொழிலாக பார்க்கணும் முதல்ல. புரியுங்களா சொல்றது? நீங்க வந்து இப்ப சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸும் இந்த படத்தை காலி பண்றதுக்கு ஒரு டூலா பயன்படுத்தப்படுதா? அப்படி இல்ல. அது வந்து காலப்போல கட்டுப்படுத்துற சூழ்நிலை வந்துரும்னு வச்சுங்களேன். இப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டா பிரபலங்களா இருக்கட்டும், வந்து அது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ பேர் வந்து பணத்திற்காக மாறிட்டாங்க. அது வேற விஷயம். சரிங்களா? நான் சொல்றேம்மா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யார் இப்ப நான் கேட்கிறேன், விமர்சனங்கள் வந்து நெகட்டிவா பண்றதுனாலயும், பாசிட்டிவா பண்றதுனாலயும் படம் ஓடாது. இப்ப நான் சொல்றேன், சிறை படத்தை வந்து பாசிட்டிவா பல பேர் வந்து விமர்சனம் பண்றாங்க. படம் கமர்ஷியலா போயிட்டு இருக்கா? இல்ல. படையப்ப போய் பாருங்க, வந்து 500 பேர் பார்த்துட்டு இருக்கோம். இது தரமான படம் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் பார்க்கலாம். நான் பார்க்கலாம். கருத்தியலா வெற்றி அடைகிறது வேற. அதை வச்சு என்ன பண்றது? கருத்தியலா வெற்றி பெருமை தான். சுரேஷ் ராஜகுமாரி வந்து பிரமாதமா இயக்கியிருக்கிறாரு. மூணார் ரமேஷ் சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. விக்ரம் பிரபு வந்து தாத்தா பேரையும் அப்பா பேரையும் காப்பாத்திட்டாரு. இதெல்லாம் வந்து அடுத்த படம் இயக்கத்துக்கு உதவாதுல்ல. யார் முதல் போடுறது? கமர்ஷியலாவும் ஜெயிக்கணும். இப்போ ஒரு படம் ஃபிளாப் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இயக்குனர் காணாம போயிடுறாங்களே சார். அப்படிலாம் கிடையாதுமா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்புகள் தொடர்ச்சியா வழங்குறதுல இருக்கு. புதுசு புதுசா நிறைய பேர் வந்து புதிய சிந்தனைகளோட வராங்க. அவங்களுக்கு வாய்ப்பு வந்து வழங்கப்படுது. இப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரஞ்சித், வெற்றிமாறன் போன்றவங்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏதோ படத்துல ஒரு பிரம்மாண்ட இயக்குனர்கள் அவங்க சம்பளம் அதிகமா வாங்கினாலும் கூட கதை ஸ்ட்ராங்கா இருக்கு. இருங்க நான் அதை சொல்ல வரல. அவங்க என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா வந்து தன் கூட பணியாற்றின வந்து சக கலைஞர்களை இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயக்குனர்கள், துணை இயக்குனர்களை, இணை இயக்குனர்களை வந்து அவங்க வந்து ஒரு படத்தை கொடுத்து தயாரிப்பாளர் அவங்க ஆகி படத்தை இயக்க வைக்கிறாங்க. அது ஒரு ஆரோக்கியமான விஷயம். நான் அது ரஞ்சித்தையும் பாராட்டணும், வெற்றிமாறனையும் பாராட்டணும். எல்லாருக்கும் அந்த இது வேணும் இல்லையா? அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் செஞ்சாங்கன்னு கேட்டால் அது நான் குறிப்பிட்டு சொன்னால் காயப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். எனக்கு அது நோக்கம் அது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரணும். கூட வேலை செஞ்சவங்களுக்கு ஏதோ நம்ம வந்து சம்பளம் கொடுத்தோம் அப்படின்றத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் அப்படின்றது. ஐயோ அவன் பெரிய ஆள் ஆயிடுவானோ, நம்மளோட அதிகமாக நம்மளை காலி பண்ணிடுவானோ. இங்கே பல பேர் அப்படிதான் சொல்ல. சிவகார்த்திகேயன் அதான சொல்லிட்டு இருக்கிறானுங்க. வாய்ப்பு கொடுத்தவங்களாம் வாழ்க்கை கொடுத்தேன்னு பேசுகிறான். வாய்ப்பு கொடுத்தவங்க நான் செய்யறான், வாழ்க்கை கொடுத்தேன்றான். காலி பண்ற அளவுக்கு வளர்ந்துறாரு. அது துப்பாக்கி கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்றி கட்டவன்றான். யாரா? சிவகார்த்திகேயன். என்னடா துப்பாக்கி கொடுத்த? நிஜ துப்பாக்கி ஒரு சீன். என்னெல்லாம் பண்றாங்க பாக்குறீங்களா? துப்பாக்கி அது சும்மா கொடுத்த. அன்னைக்கு வந்து சிவா வந்து கோட் படம் ஓடணுன்றதுக்காக வந்து ஒரு கேமியா ஒரு ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவகார்த்திகேயன் போனோம். சிவகார்த்திகேயனால தான் கோட் ஓடிச்சு. ஆமா. அதுக்கு ஒரு நான் கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அதுல இருக்க அத்தனை ஏன் வந்து ஏஐல விஜயகாந்தை கொண்டு வந்தீங்க? ஏன் தலைன்னு வசனம் வச்சீங்க? சும்மா போற போக்கில் அப்படி அடிச்சு போகக்கூடாது. சிவகார்த்திகேயன் கொண்டு வந்தா சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களும் படத்தை பார்ப்பாங்கன்றது தான் அங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நம்ம நிறைய சொல்ல முடியும். அப்போ துப்பாக்கி கொடுத்துட்டோம், அவருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டோம், நான் நன்றி கெட்டவர், துரோகி, அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாம் வாழ்க்கை கொடுத்தவங்கன்னு உரிமை கொண்டாடக்கூடாது. அது நாகரிகமும் கிடையாது, நல்லதும் கிடையாது. நீங்க என்னதான் வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை வந்து அவங்க உழைப்பை கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன கேட்டினா அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ளஸ் ஆக்கிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 2026ல தமிழ் சினிமா எதை முன்னிலைப்படுத்தினா நல்ல வளர்ச்சியா இருக்கும்? நான் நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேணா கமர்ஷியலாக சில படங்கள் வந்து தோற்று போகலாம். சரிங்களா? அதுக்காக நான் பல படங்களை சொல்லுவேன் நான். பட்டு சிறை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக வெற்றி அடையும்னு நான் நம்புகிறேன். ஆனால் கதை தான் முக்கியம். அதில் யார் வந்து நடிக்கிறாங்களோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அடுத்தது தான்.
பெரிய ஹீரோக்களை மட்டுமே வச்சு போய் படம் பார்க்குற அந்த மனோபாவம் மாறுறதை நான் விரும்புகிறேன். இவர் இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் இவருன்னு கேட்டால் வந்து ஹீரோ இவர் நடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படி போய் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கதை என்ன, அது இயக்கம் எப்படி இருக்குது, ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது, அப்படி தான் நான் ஒரு முறைக்கு 2வது முறை கூட போய் பார்க்கறதுக்கு தூண்டுது. இப்போ சிறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை போய் பார்க்கலாமான்னு நமக்கு அந்த அப்ப எண்ணம் சின்ன கதைக்களமா இருந்தா கூட வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதாவது கதை வந்து பார்க்கணுமா, கதை பார்த்து இயக்குனர் முடிவு பண்றாரு. இந்த படத்துல வந்து இவரு நடிச்சா சரியா நல்லா இருக்கும். இருக்கும். அது நம்ம வந்து அந்த சாய்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது. இந்த படத்துல இவர் நடிச்சா நல்லா இருக்கும், அவர் நடிச்சா நல்லா இருக்குன்றதுலாம் வந்து கிடையாது. படம் முடிஞ்ச பிறகு நம்ம சொல்லலாம். இந்த அதுதான் அந்த நடிகருடைய என்ன சொன்னா திறமைன்றது. இந்த இடத்துல வந்து இந்த நடிகர் நடிக்காம வேற யாருன்னா நடிச்சிருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது நல்லா இருந்திருக்காது அப்படின்னு நினைக்க வச்சாருன்னா அவன் நடிகர். இப்ப விக்ரம் பிரபு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சிறைய பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, வந்து அந்த விக்ரம் பிரபு இல்லாத வேற யாராவது நடிச்சிருந்தா அந்த படத்துல வந்து நல்லா இருந்திருக்குமா? சரியா இருந்திருக்குமான்னு கேட்டா, இல்லன்னு நம்ம மனசுக்குள்ள நம்ம நெனச்சோம்னா, வெற்றி வந்து விக்ரம் பிரபுக்கு வெற்றி. கிட்டத்தட்ட விக்ரம் பிரபு இந்த படத்துல எத்தனை படம் நடிச்சிருக்கலாம். இந்த படத்துல வந்து அது கும்கியா இருக்கட்டும், அடுத்து வந்து அடுத்தடுத்து பல படங்கள் இருக்கு. இவன் வேற மாதிரி அது இது நெறைய படங்கள் வந்து. ஆனா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நின்னுடுச்சு. ஒரு நடிகனா வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு. அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால இயக்குனர் முடிவு பண்ணணும். முதல்ல அந்தந்த வாய்ப்ப அவங்களுக்கு குடுத்துடணுமா. முதல்ல கதை, அந்த கதைய வந்து இயக்கக்கூடிய இயக்குனர்கிட்ட சாய்ஸ் இருக்கணும். யார வந்து எந்த கேரக்டருக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு. அத விட்டுட்டு கேட்டா ஒரு நடிகர் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணாருன்னு வச்சுக்கங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.